அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புகழ்மேவிய தலைவர், அவருக்கு நாங்கள் பிரியா விடை கொடுப்பதற்காக இங்கே கும்பிடிருக்கிறோம். அவர் விரும்பியபடி அவரது நல்லுடல் அரசு மருத்துவமனைக்கு கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்ந்தபோதும் நாட்டுக்காக பயன்பட்ட அந்த புரட்சி வீரரின் உடல் மறைவுக்கு பின்னும் மருத்துவ உலகின் ஆய்வுக்காக பயன்படுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தோழர் RNK அவர்களை நினைவிலேந்தி அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து முடிப்போம். செங்கொடியை தாழவிடும். சோசலிசமும் சமதர்மமும் தான் அவரது கனவுகள். இந்திய மண்ணில் அத்தகைய லட்சியம் ஈடேறுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலும் அதிகமாக பாடுபடும். பல்வேறு முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பை உணர முடிந்தது. அந்த மகத்தான சக்திகளின் கனவுகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றும் என்று இந்த நாளில் அவர் நினைவாக சபதம் ஏற்கிறோம். இப்பொழுது உங்களிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர்களில் ஒருவரான பாண்டா அவர் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவார். Dear friends, Comrade R. Nalakanu was not only a prominent leader of Tamil Nadu, he was an icon for the young communists, for all fighting and struggling people of this country. He was known for his simplicity. He was known for a simple life. He was known for soft speaking, but at the same time, in the field of struggle, he was a great fighter. He fought till his last breath of life. Comrade Nalakanu, who fought against all type of discrimination, against caste discrimination, gender discrimination, social discrimination, economical discrimination. He will inspire us even in future, particularly for the younger generation. He will inspire us and he will inspire younger generation to fight for socialism, to fight for a equal society, to fight against all discrimination in this country. வர வழியில் பேரணி நெடுதூரமாக வந்தது. பேரணி இதுக்கு முன்பாக ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இருந்ததுக்கா, அது வர வழியில் பொதுமக்கள் எல்லாம் செயல்படுவதை பார்க்கணும். இது ஒரு மகத்தான பேரணி. தமிழ் மக்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. சிங்காரவேலர் இறந்த பொழுதும் தோழர் ஜீவா இருந்த பொழுதும் இதே எழுச்சி அலைமோதியது. அதற்கு பிறகு மகத்தான தலைவர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இதுபோல் ஒரு கூட்டம் இல்லை. இது தமிழ் சமூகம் இடது சிந்தனை நோக்கி நாளுக்கு நாள் நகரம் என்பதனுடைய அறிகுறி என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நல்லது. தமிழக முதல்வர் அது குறித்து சிந்திப்பார். அவருக்கு அந்த தொலைநோக்கு பார்வைகள் இருக்கிறது. எனவே அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமாங்க, மணிமண்டபம், பாரத ரத்னா, இப்படி பலர் முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த முன்மொழிவுகள் மகத்தானது. தமிழ்நாடு முதல்வரே முழக்கமிட்டு செவ்வணக்கம் செய்கிறேன் வாழ்நாள் போராளிக்கு என்று சொன்னார் அல்லவா, அதுவும் மகத்தானது. எல்லாவற்றையும் நெஞ்சில் நிறுத்தி அத்தகைய கருத்துக்களை நாங்கள் மதித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கரங்கூப்பி நன்றி சொல்கிறோம்.